ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். தர்மர் ராஜசூய யாகம் செய்யறதுக்காக மற்ற 4 பாண்டவர்களுமே உலகமெங்கும் திக்விஜயம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அரசர்களையெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர்றாங்க. அப்படி திக்விஜயம் போன 4 பேருமே 4 திசையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி புண்ணிய ஸ்தலங்களில் பகவானை சேவித்து வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமடையுது. தர்மபுத்திரனுக்கு யாக தீட்சை சேவிக்கப்பட்டது. பல்வேறு அரசர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் இங்கே வந்து சேர்றாங்க. சபை கூடுது. தேவர்கள் நிரம்பின தேவலோகம் போல காணப்பட்ட அந்த சபைக்கு, கம்பீரமான அதிசயங்கள் நிறைஞ்ச அந்த சபைக்கு நாரதரும் வந்திருக்காரு. அங்கே கூடியிருந்தவங்களை பார்த்து நாரதருடைய மனம் ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து போகுது. பூமியின் பாரத்தை குறைக்கும் பொறுப்பை ஏற்று பகவான் கிருஷ்ணர் இங்கே யாதவர்கள் வம்சத்தில் அவதாரம் செய்திருக்காரு. மேலும் தன்னோடு பல தேவர்களையுமே இந்த பூமியில் பிறப்பித்து நீங்கள் ஒருவரையொருவர் அழித்து மீண்டும் உங்களுடைய ஆன்மீக உலகங்களை வைகுண்டங்களை அடைவீர்கள் அப்படின்னு கட்டளையிட்டதும் இந்த பகவான் கிருஷ்ணர் தான். ஆனால் சாதாரண மனிதனைப் போல இங்கே காட்சி தரக்கூடிய பகவான் கிருஷ்ணர் இங்கே கூடியுள்ள பல சத்திரியர்களையுமே அழித்து திரும்பி வைகுண்டம் போகிறார். அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் இங்கே ஒன்றுமே தெரியாதவர் போல அமர்ந்திருப்பது விந்தையிலும் விந்தை. இப்படி நாரதர் சிந்தித்து கொண்டிருக்கும்போது பகவான் கிருஷ்ணர் தர்மபுத்திரனுக்கு பல விலையுயர்ந்த சிறந்த பரிசுகளை அளித்து மரியாதை செய்கிறாரு. தர்மபுத்திரன் பகவான் கிருஷ்ணருக்கு பதில் மரியாதை செய்கிறாரு. அப்போது தர்மரை பார்த்து பீஷ்மர், அரசர்களுக்கு அவரவர் தகுதியின்படி மரியாதையை நீ செய்யணும். ஆச்சாரியன், யாகம் செய்பவன், உறவினன், பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவன், உற்ற நண்பன் ஆகியோர் பூஜைக்குரியவர்கள் அப்படின்னு தர்மம் தெரிந்த பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நீ சிறந்த மரியாதையை செய்யணும். அப்படி செய்வதற்கு முன்னால் இவங்களில் யார் மிகச்சிறந்தவரோ அவருக்கு முதல் மரியாதை நடக்கட்டும் அப்படின்னு பீஷ்மர் தர்மர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு தர்மர் கேட்குறாரு, நான் யாருக்கு முதல் மரியாதை செய்யட்டும்னு. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு பீஷ்மர் என்ன சொன்னாருன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஹரிபோல்.